ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ராஜஸ்தான் உள்ள ஒரு கிராமத்துல ஒரு பெண் என்ன பண்றா, கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கா. அந்த பெண் பேர் பஞ்சாரா. பஞ்சாரா நேர்த்தியான ஆடை போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப பார்க்கவும் அழகா இருக்காங்க. ரொம்ப தன்மையான முகத்தோட இருக்காங்க. பஞ்சாரா தன் தோழிகள் எல்லாரோடையும் சேர்ந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு கும்பலா ஒரு நேரத்துல தண்ணி எடுத்துட்டு போறது வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்ப அந்த நேரமா ஒருத்தர் குதிரை சவாரில வந்துட்டு இருக்காரு. அவருக்கு தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு. ஆடையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பணக்காரர் போல தெரியுது. இந்த கிணத்தை பார்த்தோன்னா இந்த குதிரையோட அங்க கிணத்துக்கிட்ட போறாரு. அங்குள்ள பெண்கள் கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப பஞ்சார தான் அவருக்கு தண்ணி கொடுக்கறாரு. ஆனா பஞ்சார என்ன தலை குனிஞ்சபடியே தண்ணி கொடுக்கறா. அவர் நிமிந்து கூட பார்க்கல. அந்த பணக்காரருக்கு பஞ்சார பார்த்தோன்னே ரொம்ப அழகுல மயங்கிடுறாரு. அவளை பார்த்தோன்னே அவர் மேல ஒரு காதல் வயப்படுறாரு. பஞ்சாரா அந்த பணக்காரருக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்திருக்க குடத்துல தண்ணி என்ன பண்றா, தான் வீட்டுக்கு கொண்டு போறா. அப்ப அந்த குதிரை சவாரி பண்ற பணக்காரருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இவளை பின்தொடர்ந்து போனா இவரோட வீட்டை தெரிஞ்சுக்கலாம். இவரோட வீட்டை தெரிஞ்சா நம்ம இவளை பெண் கேட்கறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும் நினைச்சிட்டு என்ன பண்றா, இப்ப அந்த பெண்கள் எல்லாரோடையுமே சேர்ந்து தள்ளி தள்ளி என்ன பண்றாரு, அந்த பெண்களை தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. இவங்க கிராமத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணோட வீடியும் பார்த்துட்டாரு. அந்த பெண் அவர் வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே அந்த வீட்டோட கதை மூடிடுறாங்க. அப்ப நம்ம ஏதாவது பேசி அந்த பெண்ணை வரவழைக்கணுமே, அந்த ஒரு ஆதங்கம் ரொம்ப அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அந்த கதவு தட்டுறாரு. கதவு தட்டி தட்டி பாக்குறாரு. ஆனா உள்ள இருந்து யாருமே வெளியில வரல. அப்ப வெளியே ஒரு முதியோர் இருக்காரு. தம்பி, ஏன் இங்க தட்டிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லங்க ஏன், நான் இந்த மாதிரி சவாரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு, அது கேட்கறதுக்காக எனக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பெண் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. மறுபடியும் அந்த பெண் வர, அவளை பார்த்த உடனே இந்த பணக்காரருக்கு ஒரே உற்சாகமா ஆயிடுது. ஐயோ, நம்ம பார்த்த பெண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுக்காம அந்த பெண்ணை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அந்த பெண் அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவரோட அடக்கம் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்தை கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறாரு. உங்க மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்லப்பா, என் மகள் திருமணம் ஆகல, சின்ன பெண் தான், நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. நீங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அந்த பெண்ணோட தந்தையார் சொல்றாரு, நான் பணக்காரர் வீட்டுக்கு திருமணம் செஞ்சு தரக்கூடாதுன்னு இருக்கேன்ப்பா அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெண்ணோட தந்தையார் சொல்றாரு, இல்லப்பா, நான் பணக்கார வீட்டுல பார்த்தேன்னா நிறைய வரதட்சணை தரணும், வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. அதனால நான் என் பெண்ணை ஒரு ஏழை குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும். என் பெண்ணு நல்லா படிச்சிருக்கா, நல்லா அறிவானவன், நல்ல பண்புடையவ, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே நாங்க கத்து கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு. அப்ப அந்த பணக்காரர் கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த பெண்ணோட தந்தையார், என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, நான் உங்க பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லப்பா, நான் ஏற்கனவே சொன்னதான், நான் ஒரு பணக்காரருக்கும் ஒரு அரச குடும்பத்துக்கும் என் பெண்ணை திருமணம் பண்ணி தரமாட்டேன், என்னால வரதட்சணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மறுபடியும் அந்த பணக்காரர் கேட்கிறாரு, இல்ல, நீங்களுக்கு எந்த வரதட்சணையும் கொடுக்க வேண்டாம், நீங்க உங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும், உங்க பெண்ணை நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பஞ்சாரோட தந்தையார் யோசனை பண்றாரு. இல்லப்பா, நான் உடனடியா முடிவெடுக்க முடியாது, என்னோட கூட பிறந்தவங்களா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு உனக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அன்று இரவு தன் வீட்டுக்கு போறாரு. தன் வீட்டுக்கு போனோடனே தன் மனைவி கிட்ட சொல்றாரு, நான் ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க அப்படின்னா, இந்த மாதிரி பணக்காரர் ஒருத்தன் தன் பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லி கேட்டிருக்காரு, நீ என்ன சொல்றேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவிட்ட கேட்கிறாரு. இல்ல, பணக்கார குடும்பம்னா நம்ம நம்ம பெண்ணுக்கு நிறைய வரதட்சணை தரணும், நம்மளால நிறைய வரதட்சணை கொடுக்க முடியாது, அதனால அந்த பையன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவனை பார்த்தா நல்ல பையனா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல பையனா இருந்தா என்ன, நம்ம கொடுத்துடலாம், வரதட்சணையும் வேண்டாம்னு சொன்னா நம்ம தாராளமா நம்ம பெண்ணை கொடுத்துடலாம் அப்படின்றாரு. சரி சரி, உன் முடிவு இதுவா இருக்கட்டும், நான் என் கூட பிறந்தவங்க எல்லார்கிட்டயுமே கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன் உடன்பிறப்பு கிட்ட எல்லார்ட்டையுமே கேட்கிறாரு. எல்லாருமே ஒரு ஆலோசனை பண்றாங்க. இந்த பையன் அப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உடன்பிறப்புலாம், இல்ல, பையன் பார்க்க நல்லா இருக்கான், நல்லவனா இருக்கான்னு தெரிஞ்சுனா நம்ம கொடுக்கலாம், இதுல ஒன்றும் பெரிய ஆட்சேபனை கிடையாது, நம்ம பெண்ணும் அந்த வீட்டுல நல்லா வாழும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பணக்காரர் அடுத்த நாள் வராரு. வந்த உடனே இவங்க எல்லாரும் ஒத்துக்குறாங்க. அந்த பஞ்சாரா பெண்ணோட இவருக்கு நல்லபடியா திருமணம் நடக்குது. அப்ப நல்லபடியா திருமணம் நடந்து என்ன பண்றாரு, அந்த பணக்காரர் தன்னோட ஊருக்கு தன்னோட மனைவி அழைச்சிட்டு வரதுக்காக குதிரை சவாரியில வந்துட்டே இருக்காரு. இவங்க வந்துட்டே இருக்கும்போது இப்படியே நேரம் ஆயிடுது. நேரமானதா என்ன பண்றாரு, ஒரு காட்டுக்கு பகுதியில இருக்காங்க. அந்த காட்டு பகுதியில ஒரு டென்ட் மாதிரி போட்டு அந்த இடத்துல உள்ள தங்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஒருத்தர் வரான். அங்க உள்ள ஒரு குட்டி சுனையில தண்ணி குடிக்கிறான். பணக்காரர் என்ன சொல்றான், இவங்க எல்லாம் மனித மிருகங்கள் அப்படின்றான். அப்ப பஞ்சாரா சொல்றான், அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு ஆடு மேய்ப்போனா கேவலமா நினைக்காதீங்க, அவனும் ஒரு மனிதன் தான் அப்படின்றான். சி, இவன் ஆடு மேய்க்கிறான், இவன் மிருகத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்றான். இல்லைங்க, கடவுளால படிச்ச எல்லாருமே அவனும் ஒரு மனிதன் தான், நீங்க மிருகம் சொல்லாதீங்க, மிருகத்துக்கு 5 அறிவு இருக்கு, அவனுக்கு 6 அறிவு இருக்கு, நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. மறுபடியும் என்ன சொல்றான், இந்த மிருகமும் இந்த ஆடு மேய்ப்பனும் இந்த மாதிரி ஆடு குட்டியா தான் இருக்கணும், இவன் ஒரு மனுஷனாவே இருக்கக்கூடாது, மனுஷனா இருந்துட்டு எப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா அவனை பார்த்து பேசிட்டே இருக்காரு. அப்ப இந்த பெண் பஞ்சார் என்ன பண்றா, எங்க கடவுள் படைப்பால எல்லாருமே மனிதர்கள் தான், இப்படி பேசாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினோடனே அந்த பணக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, கண்ணெல்லாம் செவக்குது. ஏய், எப்படி நீ என்னைய எதிர்த்து பேசலாம், உனக்கு எப்படி இவ்வளவு ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடூரமா பேசுறாரு. அப்ப பஞ்சாராவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா திருமணம்
திருமணமான புதிது, அவரை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு கிடையாது. வந்து பெண் கேட்டாரு, பெண் கொடுத்துட்டாங்க, திருமணம் முடிஞ்சிருச்சு. ஆனா இவர் இப்படி பேசுறாருன்னு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா. அப்ப அவன் என்ன பண்றான், அந்த பணக்காரர் கோவத்தை சொல்றான், நீ இவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசின, அதனால நீ இந்த காட்டிலே இரு, தப்பி தவறி கூட நீ என்னோட நகரத்துக்கு வந்துடாத, நீ என்னோட நகரத்துக்கு வந்தனா என்னோட வாள் வந்து உன் தலையை கொய்திரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் கோவமா குதிரை மேல ஏறிட்டு போயிடுறான். அப்ப பஞ்சாராக்கு ஒரே வேதனையா இருக்கு, நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம், அந்த மாதிரி ஒரு மனிதரை மிருகம் சொல்லாதீங்கன்னு தானே சொன்னோம், ஏன் இப்படி ஒரு கொடூரமா போறாரு, நம்மளதும் நம்ம புதிதா கல்யாணமான மனைவி நம்மளை விட்டுட்டு போறாரு, இப்படி ஒருத்தரா பார்த்து நம்ம வீட்டை திருமணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா பஞ்சாரா. யோசப்பட்டு அழுதுட்டே இருக்கா. அழுதுட்டே இருக்கும் போது அந்த ஆடு மேய்ப்ப வந்து வரான். அக்கா அக்கா உங்களுக்கு என்னக்கா வேணும், எதுக்காக இங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. இல்லப்பா கணவர் வந்து கோவத்தால போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காக்கா இங்க இந்த காட்டுல இருக்காதுங்க, இந்த காட்டுல இருக்கிறது நல்லதில்ல, ஏன்னா இங்க மிருகங்கள் எல்லாம் வரும்க்கா, உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா என் கூட வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சரிப்பா நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அழறா. அக்கா என்னதான் விஷயம் சொல்லுங்கன்னா, ஒண்ணு இல்ல, என் வீட்டுக்கார கோவத்துல போயிட்டாரு மட்டும் தான் சொல்றேன், மற்ற வேற எந்த ஒரு விஷயமும் சொல்ல மாட்டா. அப்ப அந்த ஆடு மேய்ப்பன் என்ன பண்றான், கிராமத்துக்குள்ள வரான். கிராமத்துக்குள்ள இந்த பெண் பாத்தீங்கன்னா கல்யாண உடையில இருக்கா. இதை பார்த்தோன்னே தான் அம்மா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, என்ன இந்த தன் மகன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்புறம் அங்க நடந்த விஷயத்த எல்லாமே அந்த ஆடு மேய்ப்பன் சொல்றான். அந்த அக்காவை நம்ம வீட்டுல தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த தாய்க்கு பெரிதா விருப்பம் கிடையாது, ஏன்னா யாரு என்னதுன்னு தெரியாது, அந்த பெண்ணை போய் நம்ம வீட்டுல தங்க வைக்கிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான். அப்ப அந்த தாய் கிட்ட நான் உங்களுக்கு இங்க தங்கறதால உங்களுக்கு உபத்திரமா இருக்க மாட்டேன், கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வேன்னு அந்த பெண் சொல்றா. சரி அண்ணா விருப்பம் இல்லாம அந்த பெண் வந்து அந்த வீட்டுல தங்குறா. அடுத்த நாள் அந்த ஆடு மேய்ப்பன் கிட்ட படிப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரா, எப்படி நாகரிகமா பேசணும், எப்படி நடந்துக்கணும், மத்தவங்க கிட்ட நின்று கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருக்கா. இதை பார்த்தோன்னே அந்த ஆடு மேய்ப்பனோட தாய்க்கு ஒரே சந்தோஷம், தன்னோட பிள்ளை தன்னோட வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கான், அந்த பெண் வந்து தந்து தன்னோட பிள்ளைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த பெண் சொல்றது எல்லாமே அந்த ஆடு மேய்ப்பன் கேட்டுட்டு இருக்கான். தன்னோட சொந்த சகோதரி போலவே அந்த பெண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பஞ்சாராவும் அந்த ஆடு மேய்ப்பனை தன்னோட சொந்த சகோதரனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெண்டு பேருமே இணை பிரியாத அக்கா தம்பி போல இருக்காங்க. அப்ப அக்கா என்ன சொன்னாலும் தட்டாம தம்பி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆடு மேய்ப்பன் கிட்ட போய் பஞ்சாரா சொல்றா, இந்த மாதிரி பாருங்க ஆடெல்லாம் வித்துடு, இந்த வீட்லயே எப்படியே இருக்காத, ஒரு நல்ல வீடு கட்டிட்டு ஒரு குதிரை வாங்க அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அவன் சொன்ன மாதிரி ஆடெல்லாம் வித்துடுறான், அப்படியே வீடு கட்டுறான். வீடு கட்டின குதிரை வாங்குறான். நீ வந்து என்ன பண்ணு, தினமும் நகரத்துக்கு போ, அங்க வந்து ராஜா வந்து சபை நடத்து வர, அந்த சபைக்குள்ள போ, அங்க என்னென்ன சொல்றாங்கன்றத பாத்துக்கோ, நல்லா மனசுல உள்வாங்கிக்கும், உன்னால மனசுல உள்வாங்கிக்க முடியலன்னா ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு போ, அதை அப்படியே எழுதிட்டு வா, எழுதிட்டு வந்து என்கிட்ட காமி அப்படின்னு சொல்றான். ஒரு விஷயமும் தினமும் பஞ்சாரா சொன்ன மாதிரி செஞ்சுட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் ராஜாக்கள் எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன அப்படின்னா குதிரை போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஆடு மேய்ப்பன் வந்து தன் அக்கா கிட்ட சொல்றான், அக்கா இந்த மாதிரி சபையில இந்த மாதிரி குதிரை போட்டி வைக்க போறேன்னு சொல்றாங்க அப்படின்றாரு. அப்ப பஞ்சாரா சொல்ற, உன்னோட குதிரை ரொம்ப மிகவும் திறமையான குதிரை, இந்த குதிரை வச்சு நீ போட்டியில ஜெயிக்கணும், ஆனா ராஜாவை நீ முந்தி போக கூடாது, ராஜா பின்தொடர்ந்துதான் செல்லுமே தவிர எக்காரத்தை கொண்டு ராஜா நீ முந்தி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அறிவுரை கொடுத்துற. அப்போ அவன் ஆடு மேய்ப்பனும் இந்த அக்கா சொன்ன மாதிரி என்ன பண்றான், குதிரை பந்தயத்துல கலந்துக்கிறான். இருந்தாலும் அவனோட குதிரை வந்து முன்னோக்கி போல கொஞ்சம் பின்னாடியே தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் கொஞ்சமா குதிரை முன்னோக்கி போயிட்டே இருக்கு. ஆடு மேய்ப்பன் போயிட்டே இருக்கான். ஆனா ராஜாவும் அவன் நினைச்சதுதான் முன்னேறி போயிருக்கான் அந்த குதிரை மூலியமா. ஆனா முன்னேறி போகாம ராஜா பின்தொடர்ந்தே போயிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல வந்து ராஜாவோட ஆணவத்துல என்ன பண்றாரு, ராஜாவுக்கு எங்க வந்திருக்கும் ஏது வந்திருக்குமே தெரியாம அந்த குதிரை மேல உட்காந்துட்டு ரொம்ப தூரம் கடந்து வந்துடுறாரு. அப்புறம் அவரால் தாங்க முடியாம என்ன பண்றாரு, ஒரு இடத்துல குதிரையை நிப்பாட்டிட்டு ஒரு மரத்தடி கீழே வந்து உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்துட்டு அவருக்கு சரியான தாகம். இந்த பஞ்சார வந்து என்ன பண்ணுவா, தம்பி கிட்ட சொல்லுவா, நீ குதிரை பந்தயம் போற, நான் அதுல வந்து உணவும் தண்ணீரும் உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. பத்திரமா எடுத்து கட்டிப்பா, நீ உனக்கு எப்ப தேவையோ அப்ப சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போவா. ஆடு மேய்ப்பனுக்கு வந்து அக்கா சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தது. அந்த ஆடு மேய்ப்பன் என்ன பண்றான், அக்கா சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு தான் குதிரையில கட்டி வச்சிருந்த உணவையும் இந்த தண்ணி எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட தரான். ராஜா தண்ணி குடிச்சோன்னு ராஜாக்கு ஒரே சந்தோஷம். ராஜாக்கு வந்து உயிர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு, ஏன்னா அவ்வளவு தண்ணி தாகம், வெயில் தாங்க முடியல. அப்ப ராஜா கேட்கிறாரு, ஏதாவது உணவு இருக்கா, எனக்கு உணவு இருந்தா சாப்பிடக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஐயா நான் அதுவும் தரேன்னு சொல்லிட்டு உணவு கொடுக்குறாரு. ராஜாவும் உணவு ரொம்ப பசியார சாப்பிட்டு இருக்காரு. ராஜாக்கு ஒரு முழு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. ராஜாக்கு இந்த உணவு கொடுத்த உடனே ராஜா கிட்ட ஒரு விஷயமும் பேசிட்டே இருக்காரு. ராஜா நீ யார், நான் உன்னை பார்த்ததே இல்லைன்னு கேட்கும் போது அப்ப சொல்றாரு, ஐயா நான் உங்க சபைக்கு வந்திருக்கேன், நீங்க ஒரு நாள் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கீங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா சொல்றாரு. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ஒரே பெருமிதமா ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ராஜாவோட குதிரைப்படை வீரர்கள்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன சொல்றாரு, நான் வந்து இந்த பையனை வந்து குதிரைப்படைக்கு தளபதியா ஆக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அங்க உள்ள எல்லாருக்குமே முகம் மாறிடுது. இப்ப வந்தவனுக்கு போய் தளபதி பதவி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறான். அன்னைக்கு சாயந்தரமே போயிட்டு அந்த ஆடு மேய்ப்பவன் என்ன பண்றான், தன் சகோதரி கிட்ட அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். அப்ப தன் சகோதரி நினைச்சுக்கிறான், நம்ம நினைச்ச மாதிரியே காரியம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப நினைச்ச உடனே என்ன சொல்றான், தன் சகோதரி அந்த ஆடு மேய்ப்பவன் கிட்ட சொல்றான், இங்க பாரு இன்னைக்கு வந்து நீ வெளில எங்கேயும் போகாத, வெறும் குதிரையை மட்டும் கட்டு அப்படின்னு சொல்றான். நீ எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு தன் சகோதரி செஞ்ச மாதிரியே அவனும் எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். மறுநாள் ராஜா போறாரு, அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போனோடனே தன் மனைவி கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி நம்ம என் உயிரே ஒருத்தர் காப்பாத்திருக்காரு, அவருக்கு நான் வந்து தளபதி பதவி தந்திருக்கேன், இருந்தும் என் மனசு ஏதோ ஆறல, ஏதோ நான் இன்னும் பெருசா செய்யணும்னு என் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு, உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஒரே சந்தோஷப்படுறாரு ராஜாவோட மனைவி. அப்ப ஏன் நம்ம மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றாரு. ஆமா, இது ஒரு நல்ல யோசனை தான், கண்டிப்பா நான் அந்த பையனுக்கு வந்து நான் திருமணம் பண்ணி கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன். சரி, நான் அந்த பையனை பத்தி நம்மளோட சேனாதிபதி எல்லார்ட்டுமே சொல்றேன், நான் அந்த பையனை பத்தி விசாரிக்க சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கு ராஜாவோட ஆட்கள் எல்லாம் வராங்க, தேடுறாங்க. குதிரை மட்டும் தான் பாக்குறாங்க ராஜாவோட ஆட்கள். குதிரை மட்டும் பார்த்துட்டு அந்த சகோதரி கிட்ட விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி இங்க ஒரு குதிரை ஓட்டுறவர் இருந்தாரு எங்க அப்படின்னு கேக்குறாங்க. நேத்துல இருந்து ஆளே காணோம், எங்க போனாரு தெரியல அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா ராஜாவே வராரு அந்த இடத்துக்கு. என்னம்மா குதிரை ஓட்டுறவர் எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் அவரை தளபதி ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் ஆமாங்க ஐயா உள்ளதா இருக்காரு, ஏன்னா வந்து நீங்க தளபதி ஆக்கியிருக்கீங்க, ஒரு சில பேர் அவருக்கு வேண்டாதவர்கள் இருக்கலாம், அந்த வேண்டாதவர்கள் அவர் ஏதாவது செஞ்சிடலான்னு இருக்காதான், நான் தான் அவர் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லி சொன்னேன் அப்படின்றாங்க. இல்லம்மா கண்டிப்பா வர சொல்லுங்க அரண்மனைக்கு, அவர் தான் தளபதி, அது மட்டும் இல்லாம அவரோட குணம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல குணம் கொண்டிருக்காரு, எனக்கு நல்ல உணவு கொடுத்தாரு, என்னை காப்பாத்தினாரு, அதனால அவருக்கு என் மகளே நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது கேட்டோடனே இந்த ஆடு மேய்ப்பனுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப தான் சகோதரிட்ட கேட்கிறா, சகோதரி நீ சொன்ன விஷயத்தபடி தான் நான் நடந்துக்கிறேன், நீ சொன்னதாலதான் இன்னைக்கு நான் வந்து ராஜாவோட பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன், கண்டிப்பா நீ சொன்ன எல்லா விஷயமே நான் தவறாம கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட சபையில ராஜா தன்னோட பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாரு. நல்லபடியா திருமணம் முடியுது. அது மட்டும் இல்லாம ராஜா தன்னோட மகளுக்காக நிறைய சொத்தும் பல நாடும் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. நாட்டுக்கு நீங்க ராஜ்யமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆடு மேய்ப்பனுக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. அந்த ஆடு மேய்ப்பனும் ராஜா மகளை திருமணம் பண்ணிட்டு அவர் கொடுத்த ஒரு நாட்டுக்கு ராஜாவாயிடுறான். அப்போ ராஜாவாயிட்டு தன் சகோதரியை பார்க்க வரான். சகோதரியே, நான் வந்து இன்னைக்கு ராஜாவாயிட்டேன், நான் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தேன், ஆனா உன் வழியை நான் பின்பற்றி தான் இன்னைக்கு நான் ராஜாவாயிருக்கேன், இத்தனை நாள் உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டது கிடையாது, ஆனா இன்னைக்கு நான் ராஜாவானதால நான் உனக்கு கேட்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு தன் சகோதரி பஞ்சரா கிட்ட கேட்கிறேன். அப்போ அவன் சொல்றான், பஞ்சரா சொல்றான், உன்னோட நாட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே சுங்க வரி போடு, அது மட்டும் இல்லாம இந்த பேர் கொண்டவங்க வந்தாங்கன்னா நீ கண்டிப்பா அவங்களை சிறை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஷியாம்னு ஒரு பேர் சொல்றான், இந்த பேர் கொண்டு வரவங்களும் நீ கண்டிப்பா சிறை பிடிக்கணும் அப்படின்றான். அப்ப நகரத்துக்கு பக்கமா ஷியாம் வரான். ஷியாம் வந்தோடனே பாத்தீங்கன்னா ஆடு மேய்ப்பரா அந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்காரு. அப்ப ஆடு மேய்ப்பர் உத்தரவுப்படி என்ன பண்றாங்க, அந்த பேர் கேட்டோடனே அவனை உடனே சிறை பிடிக்கிறாங்க. சிறை பிடிச்சு 4 நாட்கள் ஆகுது. சிறை பிடிச்சோடனே தன் சகோதரி கிட்ட சொல்றாங்க, சகோதரி இந்த பேர் கொண்டவர் நாங்க சிறை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்றான். அவர் வந்து எவ்வளவு சொல்றாரு, நானும் ராஜா தான், என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆடு மேய்ப்பரோட ஆட்கள் வந்து உங்களை சிறைப்பிடிக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4 நாட்கள் இருட்டறையில இருந்து ஒரே கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான், அழறான், தவிக்கிறான். அப்ப ராஜா கேட்கிறாரு, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்றாரு. இல்ல நான் வந்து அந்த ஷியாம வந்து சிறைவாசலே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாரா சொல்றாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னா, இல்ல உங்க வீட்டுக்கு வரும்போது என்ன கல்யாண உடையில இருந்தனா அந்த கல்யாண உடையை போட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அவன் கல்யாண உடையை போட்டு வரா. ராஜாவோட வந்து தன் சகோதரியா சிறைவாசலுக்கு வரா. சிறைவாசல் வந்து ஷியாம பாக்குறா. ஷியாமுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா ஆடு மேய்ப்பர் ராஜாவா இருக்கிறா, அதனால ஷியாமுக்கு அடையாளம் தெரியல, ஏன் அந்த உடை மட்டும் நம்ம எங்கேயோ பார்த்தமா இருக்குன்னு தன் மனைவி பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகுறாரு. ஒண்ணுமே புரியல. அப்போ உடனே என்ன பண்றாங்க, ராஜா உத்தரவின் பேர்ல அவன் கை விலங்கு எல்லாம் கழட்டி விடுறாங்க. பஞ்சாரா சொல்றான், நீ வந்து ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஒரு தன் மனைவின்னு பார்க்காம நான் பேசின ஒரு சிறு வார்த்தைக்காக என்னை அம்போன்னு காட்டுல விட்டுட்டு போனேன், அதுவும் நான் தப்பான எந்த விஷயமும் பேசல, ஒரு மனிதரை மிருகம் சொல்லாத, ஆடு மேய்ச்சா அவங்க வந்து ரொம்ப கேவலமானவங்க நினைக்காதுன்னு மட்டும் தான் சொன்னேன், அந்த ஒரு பேச்சுக்காக நீ என்னை அம்போன்னு விட்டுட்டு போன காட்டுல, ஆனா அந்த ஆடு மேய்ப்போர் தான் எனக்கு வந்து தங்குறதுக்கு வந்து சாப்பிடுறது உணவு கொடுத்து இன்னைக்கு என்னை காப்பாத்தி வச்சாரு, அந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது, நீ ராஜாவா இருந்தாலும் உங்ககிட்ட அகங்காரம் மட்டுமே தான் இருந்தது, அகங்காரம் ஆணவம் மட்டுமே இருந்தது, உன்னோட அகங்காரம் ஆணவத்துக்காக தான் இன்னைக்கு நீ சிறைச்சால 4 நாள் நீங்க இருந்த அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அவன் தப்ப உணர்றான். அப்ப அவன் கால கீழே மண்டி எடுத்து சொல்றான், நான் செய்தது பெரும் தவறு தான், நான் வந்து கோவத்துல அதை செஞ்சுட்டேன், நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. அப்போ சொல்றான், நானும் பல கனவுகளோட உன்னை திருமணம் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், நான் பேசின ஒரு பேச்சுக்காக நீ என்ன அம்போன்னு காட்டுல விட்டுட்டு போன, என் நிலைமை என்ன ஆயிருக்கும், இந்த ஆடு மேய்ப்புன்னு அந்த இடத்துல இல்ல அப்படின்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டமா தானே ஒரு சூழ்நிலை இருந்தேன், ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் அப்பவே அந்த காட்டுக்குள்ள நினைச்சேன், என் தந்தையார் வீட்டுக்கு மட்டும் நான் போக கூடாது, உனக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் மட்டும் நான் நினைச்சுதான் நான் ஆடு மேய்ப்பரோட்டுக்கு தான் போனேன், ஆடு மேய்ப்பரும் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்றாரு. ஆடு மேய்ப்பு இது பார்த்தோன்னே பெரும் அதிர்ச்சியா இருக்கு, இவங்களோட வழியை பின்பற்றனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நகரத்துக்கு ராஜாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த பஞ்சராவை நினைச்சு அந்த ராஜா ரொம்ப வருத்தப்படுறாரு. ஓ, இவங்க இவ்வளவு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா, இந்த ராஜா ஒரே நாளே மனைவி இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அப்பதான் அவன் வந்து யோசனை பண்றான். அப்ப அந்த பணக்காரர் என்ன சொல்றாரு, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து கோவத்துல செஞ்சுட்டேன், ஆனா நான் உன்னை தேடாத நாட்கள்லாம் கிடையாது, நான் என் நகரத்துக்கு போயிட்டேன், நகரத்துக்கு போனேன், அங்க என்னோட நகரத்து மக்கள் எல்லாமே இன்னொரு திருமணம் பண்ணிக்கோன்னு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஏன்னா நான் உன்னை முதல் முறையா அந்த கிணத்தடியில பார்த்தேன், உன் அழகை நான்
நான் ரொம்ப ரசிச்சேன். அப்போது இருந்தே நீ மட்டும் தான் என் மனசுல இருந்த, நான் உன்னை மட்டும் தான் மனைவியேன்னு நினைச்சிருந்தேன். இப்போ நான் வந்து அந்த காட்டுக்கு மறுபடியும் வந்தேன், உன்னை தேடி பல இடத்துல அடைஞ்ச உங்க ஊரு கூட போனேன். ஆனா நீ இந்த இடத்துல இல்ல, அதை நினைச்சு நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். உன்னை நான் தேடாமலாம் இல்ல, நான் செஞ்ச தப்பு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்றாரு. நான் திருப்பியும் உன் கூட வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பஞ்சாரா சொல்றா, இல்ல நீ என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், கல்யாணம் முதல் நாளே என்னை அம்மோன்னு விட்டுட்டு போனவன் அப்படின்றா. அப்ப ராஜாவும் சொல்றாரு, இல்லங்கக்கா, ஒருத்தவங்க தப்பு கொடுத்தா மறு வாய்ப்பு கொடுங்க, இரண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ராஜா வந்து தன் சகோதரிக்கு மறுபடியும் திருமணம் பண்ணி வச்சுட்டு நல்லபடியா அவரோட இது அனுப்புறாரு. அப்போ சொல்றா, நீ நினைச்ச பத்தியா ஒரு ஆடு மேய்ப்பொருன்னு சொன்ன பத்தியா, அவர் தான் இந்த நாட்டுக்கே ராஜான்னு சொல்லிட்டு அப்படின்னு காமிக்கிறா. பார்த்த உடனே அந்த பணக்காரர் வந்து தலை குனிஞ்சு நிக்கிறாரு. நம்ம ஒரு ஆடு மேய்ப்பவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசிட்டோம், ஆனா இந்த ஆடு மேய்ப்பர் இன்னைக்கு இந்த நாட்டுக்கே அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு அந்த பணக்காரர். அப்ப இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம்னா, யாரோட நிலைமை எப்ப எப்படி வேணா மாறலாம். இன்னைக்கு ஆடு மேய்ப்பவன் அரசரானா அரசரானவன் ஆடும் மேய்க்கலாம். அதனால ஒருத்தவங்க நிலைமை கீழா இருக்காங்கன்றது பார்த்து யாரும் கேவலப்படுத்தி பேசாதீங்க. யாரையுமே எந்த ஒரு தருணத்திலும் கண்டிப்பா வாழ்க்கை ஒரு தருணம் கொடுக்கும். அந்த தருணத்துல யார் எப்படி வேணா மாறலாம். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆடு மேய்ப்பவன் அரசன் ஆயிட்டான், ஒரு அரசன் வந்து சிறையில இருக்கான். அதாவது நல்ல எண்ணமும் நல்ல மனித நேயம் கொண்டவர்கள் என்னைக்குமே வாழ்க்கையில உயர்ந்துட்டு தான் போறாங்க. அந்த ஆடு மேய்ப்பவருக்கு ரொம்ப நல்ல எண்ணமும் நல்ல மனித நேயம் இருந்தது. காட்டுல தன்னந்தனியா இருந்த அந்த பெண்ணை வந்து காப்பாற்றி தங்கறதுக்கு இடமும் உணவு வசதியும் கொடுத்தாரு. அவருடைய உயர்ந்த குணத்தால தான் இன்னைக்கு அவர் உயர்ந்த இடத்துல இருக்காரு. அதனால நம்மளும் மற்றவங்களுக்கு தீமை செய்யாம நல்லதை மட்டுமே செய்வோம். மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.